ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஜோன். விக்ரம் ஸ்ரீதரன் இயக்கத்துல ஷபீர் கல்லறக்கல் மிர்னா நடிச்சு கடந்த வாரம் வெளியாகி இருக்கிற பர்த் மார்க் அப்படிங்கிற படத்தோட திரை விமர்சனம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க படம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். சார்பட்டா பரம்பரை படத்துல டான்சிங் ரோஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சு தமிழக மக்கள் மனசுல ஒரு இடம் பிடிச்சவர் தான் ஷபீர். அவரு ஜிகுசண்டா டபுள்எக்ஸ் படத்திலையும் செட்டானி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல மிரட்டி இருந்தாரு. இப்போ அவர் ஹீரோவா நடிச்சிருக்கிற படம் தான் பர்த் மார்க். ஜெயிலர் படத்துல ரஜினிகாந்தோட மருமகளா நடிச்சிருந்த மிர்னா இந்த படத்துல ஷபீருக்கு ஜோடியா கர்ப்பிணி பொண்ணா நடிச்சிருக்காங்க. கார்கில் போருக்கு அப்புறம் சில வீரர்கள் போஸ்ட் வார் டிராமா அப்படிங்கிற பாதிப்புல சிக்கி மனசளவுல பல சிக்கல்களை சந்திச்சாங்க. அதுல ஒரு ராணுவ வீரரா தான் பர்த் மார்க்ல ஷபீர் நடிச்சிருக்காரு. கர்ப்பமா இருக்கிற தன்னோட மனைவிக்கு இயற்கை முறையில பிரசவம் பாக்குறதுக்காகவும் தனக்கான சிகிச்சைகளை எடுத்துக்கிறதுக்காகவும் தன்னோட மனைவிய தன்வந்திரி குழந்தை பேரு கிராமத்துக்கு அழைச்சிட்டு போறாரு நாயகன். ஒரு கட்டத்துல அந்த குழந்தைக்கு நாம தான் அப்பாவா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்குள்ள துளிர்விட தன்னோட மனைவியோட பிரசவத்தை கை பிரசவமா மாத்தினாரா இல்லையா, அவரோட மனைவி என்ன பண்ணாரு அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. டேனியல் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல உளவியல் சிக்கல், மனைவி மீதான அக்கறை, ராணுவ வீரனுக்கான கோபம் அப்படின்னு தன்னோட நடிப்பு திறனை முழுமையா வெளிப்படுத்தி இருக்காரு ஷபீர். டேனியலோட மனைவியான ஜெனிஃபர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற மிர்னா கர்ப்பிணியோட கதாபாத்திரத்தை சிறப்பா உள்வாங்கி அதுக்கு தேவையான நடுக்கம், சந்தேக பார்வை, தயக்கம் அப்படின்னு பலவற்றையும் படு யதார்த்தமா வெளிக்காட்டியிருக்காங்க. உதவியாளரா பேச்சு திறன்ல சவால் உள்ளவரா நடிச்சிருக்கிற இந்திரஜித்தோட நடிப்பு பாராட்ட வைக்குது. பேறுகால உதவியாளரா தீப்தி, திருநங்கை மருத்துவரா பொற்கொடி, பர்த் வில்லேஜ் நிர்வாகியா வரலட்சுமி ஆகியோரும் ஒரு சில காட்சிகள்ல வந்து போறாங்க. இதுல பொற்கொடி மட்டும் ஆம்பளை டாக்டர் கிட்ட தயங்காம உடம்பு காட்டுவீங்க, எங்கிட்ட காட்ட மாட்டீங்களா அப்படின்னு கேக்குற இடத்துல கவனிக்க வைக்கிறாங்க. மனுஷனோட காலடித்தடம் படாத ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சு போற ஒரு நண்பர் குழுவோ இல்ல கணவன் மனைவியோ அங்க நடக்கிற அடுத்தடுத்த அமானுஷ்ய சம்பவங்கள்ல மாட்டிக்குவாங்க. ஹாலிவுட் படங்கள்ல பார்த்து பழகின இதே டெம்ப்ளேட்ட கர்ப்பமான மனைவி, உளவியல் பாதிப்புல சிக்கி தவிக்கிற கணவர், இயற்கை முறை பிரசவம் அப்படின்னு கொஞ்சமா மாற்றி அமைச்சு ஒரு த்ரில்லர் படைப்பா தர விரும்பி இருக்கிறாரு அறிமுக இயக்குனர் விக்ரம் ஸ்ரீதரன். ஆனா படத்தோட பிரதான பிரச்சனையே தெளிவில்லாத திரைக்கதை தான். சிவகார்த்திகேயனோட அமரன் போன்ற படங்கள்ல ராணுவ வீரர்களை ஒரு ஹீரோவா மாசா காட்டலாம். ஆனா ஒரு போர்ல பல கொலைகளை செஞ்சுட்டு திரும்பி வர்ற ஒரு மனுஷனோட குற்ற உணர்ச்சிகள் அவனுக்குள்ள என்னெல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்துது, அதுலயும் தேவையற்ற சந்தேகம் கிளம்பும் போது அவன் எப்படி ராட்சசனா மாறுறான் அப்படின்னு ஷபீர் கல்லறக்கல பயன்படுத்தி இருக்கிற விதம் படத்துக்கு பெரிய பலம். அவருக்கு இணையா நடிகை மிர்னா கர்ப்பிணி பெண்ணாகவே கடைசி வரைக்கும் கேரக்டர்ல இருந்து வெளியே வராம நடிச்சிருக்கிறது வேற லெவல். கார் பயணம், மலை பிரதேசம், அழகும் அமானுஷ்யமும் கலந்த பர்த்திங் வில்லேஜ், கிளைமேக்ஸ்ல வர்ற அந்த ஏரி அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து அழகா காமிச்சிருக்காரு உதய தங்கவேல். இனியவன் பாண்டியனோட படத்தொகுப்புல குறைகள் எதுவும் இல்ல அப்படின்னு சொன்னாலும் அக உணர்வுகளை வெளிப்படுத்துற குறியீட்டு காட்சிகள்ல இன்னும் கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கலாம். விஷால் சந்திரசேகரோட இசையில போர் தீருமா, பறந்து போ பாடல்கள் கொஞ்சம் ஆறுதல், உளவியல் ரீதியான அடர்த்தியான ஒரு கண்டென்ட்டுக்கு ஏற்ற மிரட்டலான பின்னணி இசையை அமைச்சிருக்கிறது படத்துக்கு பக்கபலமா மாறி இருக்கு. குடிப்பழக்கத்தால வர்ற பிரச்சனை, ஒரு ராணுவ வீரனுக்கு போரால ஏற்படுற உளவியல் பாதிப்பு, கர்ப்பமான மனைவி ஆதரவில்லாத நிலையை அடையிறப்ப வெளிப்படுத்துற உணர்வுகள் அப்படின்னு படத்துல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. 4 பிரிவுகளா இந்த படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர். அவரோட வித்தியாசமான முயற்சியும் நடிகர்களோட நடிப்பும் பாராட்டப்பட்டாலும் கதைக்களத்துக்கு ஏத்த மாதிரி காட்சிகள்ல ஆழம் இல்லாததுனால கிளைமேக்ஸ்ல கேள்விகளுக்கான பதில்கள் கிடைத்தாலுமே ஒரு குறும்படம் பார்த்த உணர்வு தான் மேலோங்கி நிக்குது. சிம்பிளான கதைய நேரடியான அதே சமயம் சுவாரஸ்யமான திரைக்கதையோட சொல்லி இருந்தாலே அட்டகாசமான உளவியல் த்ரில்லரா வந்திருக்கும் பர்த் மார்க். வித்தியாசமான படம் பார்க்க விரும்புற ரசிகர்கள் தாராளமா ஒரு முறை இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.